Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentences. Before going to our video, if you want PDF format of all our videos, go and check our website. I will pin the website link in the description box and first comment. First sentence, make some time for me. எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. Make some time. Some time means கொஞ்ச நேரம். Time means நேரம். Some time, which means கொஞ்ச நேரம். For me means எனக்காக. Make some time. Making time means நேரம் ஒதுக்குதல். In Tamil, நேரம் ஒதுக்குதல். For me means எனக்காக. Make some time for him. அவருக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. For him. Him means அவருக்காக. கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. Make time for upgrade your skill. உங்கள் திறமையை மேம்படுத்த நேரம் ஒதுக்குங்க. Make time. நேரம் ஒதுக்குங்க. For upgrade. Upgrade means மேம்படுத்த. In Tamil, மேம்படுத்த. Your skill. உங்கள் திறமை. Skill means திறமை. Your skill means உங்கள் திறமை. உங்கள் திறமையை மேம்படுத்த நேரம் ஒதுக்குங்க. The next one, he always make time for his family. அவர் எப்பொழுதும் தனது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவார். He, அவர், always, எப்பொழுதும், make time for his family. His family means அவருடைய குடும்பம். Family means குடும்பம். அவர் எப்பொழுதும் தனது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவார். The next one, she won't make time for exercise. அவள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க மாட்டாள். அவள், she means அவள், won't make time, நேரம் ஒதுக்க மாட்டாள். Making time means நேரம் ஒதுக்குதல். Won't make time, it's a negative form. So நேரம் ஒதுக்க மாட்டாள். For exercise, which means உடற்பயிற்சி. In தமிழ், உடற்பயிற்சி. அவள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க மாட்டாள். Next one, be thrifty. சிக்கனமாக இருங்கள். Being thrifty means சிக்கனமாக இருத்தல். In தமிழ், சிக்கனமாக இருத்தல். Be thrifty but don't be stingy. சிக்கனமாக இருங்கள் ஆனால் கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள். Stingy means கஞ்சத்தனம். But, which means ஆனால். Be thrifty. சிக்கனமாக இருங்கள். But, which means ஆனால். Don't be stingy. கஞ்சத்தனமாக இருக்காதீங்க. Or else இருக்காதீர்கள். Be thrifty while spending money. Be thrifty means சிக்கனமாக இருங்கள். While spending money. Spending money means பணம் செலவு செய்தல். Money means பணம். Spending means செலவு செய்தல். So, செலவு பண்ணும் பொழுது. While spending. செலவு பண்ணும் பொழுது. பணம் செலவு பண்ணும் பொழுது சிக்கனமாக இருங்கள். பணம் செலவு பண்ணும் பொழுது சிக்கனமாக இருங்கள். I wanted to buy that house. I wanted, which means நான் ஆசைப்பட்டேன். I wanted means நான் ஆசைப்பட்டேன். To buy, வாங்க. That house, அந்த வீட்டை. That means அந்த house means வீடு. நான் அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். He wanted to buy that house. அவர் அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. He wanted means அவர் ஆசைப்பட்டாரு. I wanted means நான் ஆசைப்பட்டேன். They wanted means அவர்கள் ஆசைப்பட்டார்கள். She wanted, அவள் ஆசைப்பட்டாள். So, நான் அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். I wanted to buy that house. He wanted to buy that house means அவர் அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டார். I wanted to play final match. நான் இறுதி போட்டியில விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். I wanted to play. நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். Play means விளையாடுதல். நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். Final match, இறுதி போட்டி. Final means இறுதி. Match means போட்டி. நான் இறுதி போட்டியில் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். Next one, I wanted to study in abroad. நான் வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். Abroad means வெளிநாடு. I wanted to study. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். To study means படித்தல். So, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். In abroad. நான் வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். Is there anything left? ஏதாவது மிச்சம் இருக்கா? Left means மிச்சம் or else மீதி. Some people will tell மிச்சம் மீதி. Both. So, is there anything? ஏதாவது இருக்கா? Is there anything? Anything means ஏதாவது. Is there means இருக்கா? Is there anything left? ஏதாவது மிச்சம் இருக்கா? Or else ஏதாவது மீதி இருக்கா? Or else you can tell ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? Next one, tell me what to do. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. Tell me means எனக்கு சொல்லுங்க. What to do. What means என்ன. To do means பண்ணலாம்னு. என்ன பண்ணலாம்னு எனக்கு சொல்லுங்க. Or else என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. Tell me what to eat. என்ன சாப்பிடலாம்னு சொல்லுங்க. To eat, which means சாப்பிடுதல். என்ன சாப்பிடலாம்னு சொல்லுங்க. What means என்ன. So என்ன சாப்பிடலாம்னு சொல்லுங்க.
Tell me who to ask. Who means யார். To ask which means கேக்குதல். ஸோ யார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லுங்க. யார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லுங்க. Tell me where to go. எங்க போகலாம்னு சொல்லுங்க. Where means எங்கே. Where to go means எங்க போகலாம்னு சொல்லுங்க. Tell me means சொல்லுங்க. எங்க போகலாம்னு சொல்லுங்க. Tell me what to cook for dinner. இரவு உணவு என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க. For dinner. Dinner means இரவு உணவு. What to cook means என்ன சமைக்கலாம்னு. Tell me means சொல்லுங்க. இரவு உணவு என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க. Tell me how to ask him. அவன்கிட்ட எப்படி கேட்கலாம்னு சொல்லுங்க. How to ask எப்படி கேட்கிறது. How means எப்படி. How to ask எப்படி கேட்கலாம்னு. Him means அவன்கிட்ட. Tell me means சொல்லுங்க. அவன்கிட்ட எப்படி கேட்கலாம்னு சொல்லுங்க. Tell me where you kept the keys. சாவியை எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க. Where means எங்கே. You kept the keys. Keys means சாவி. Kept means வைத்தல். So சாவியை எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க. சாவியை எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க. Something is wrong here. Wrong here. இங்க ஏதோ தப்பா இருக்கு. Wrong means தப்பு. Something means ஏதோ. Wrong here. Here means இங்க. Something is wrong there means அங்க ஏதோ தப்பா இருக்கு. There means அங்கே. Here means இங்கே. ஏதோ தப்பா இருக்கு. Is it heavy to lift? அது தூக்குவதற்கு கனமா இருக்கா? Heavy means கனம். To lift which means தூக்குவதற்கு. Is it heavy to lift? அது தூக்குவதற்கு கனமா இருக்கா? Next one, keep quiet while I am speaking. நான் பேசும்போது அமைதியா இருங்க. Keep quiet means அமைதியா இருங்க. While I am speaking. நான் பேசும்போது அமைதியா இருங்க. Don't let it happen again. திரும்ப நடக்காம பார்த்துக்கோங்க. Don't let it happen again. Again means திரும்ப. Happen means நடக்குது. So திரும்ப நடக்காம பார்த்துக்கோங்க. Can anyone tell me? யாராவது சொல்ல முடியுமா? Anyone means யாராவது. Tell me means எனக்கு சொல்ல முடியுமா? Can means முடியும். Here you are asking question. So யாராவது சொல்ல முடியுமா? Don't mock him. அவரை கேலி செய்யாதீர்கள். Mock means கேலி செய்தல். Don't mock. Here it's a negative form. So அவரை கேலி செய்யாதீங்க. Or else செய்யாதீர்கள். Next one. What are you doing outside? வெளியில் என்ன செய்கிறீர்கள்? Or else வெளியில் என்ன பண்றீங்க? வெளியில என்ன பண்றீங்க? What means என்ன? Outside means வெளியில. Inside means உள்ள. So வெளியில என்ன செய்கிறீங்க? The next one. Stay on your seats. உங்கள் இருக்கைகளில் இருங்கள். Stay means இருங்க. On your seats. Seat means இருக்கை. Your seat means உங்கள் இருக்கை. Your seats. Here it's a plural form. So உங்கள் இருக்கைகளில் இருங்கள். She keeps talking always. Always means எப்பொழுதும். She means அவள். Keeps talking. பேசிக்கிட்டே இருப்பாள். அவள் எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருப்பாள். அவள் எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருப்பாள். Next one. I don't understand. Could you repeat? I don't understand means எனக்கு புரியவில்லை. Could you repeat? மீண்டும் சொல்ல முடியுமா? மீண்டும் சொல்ல முடியுமா? Repeat after me. நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லுங்க. Repeat means திரும்ப சொல்லுங்க. After me means நான் சொன்ன பிறகு. Repeat after him. அவள் சொன்ன பிறகு திரும்ப சொல்லுங்க. Repeat after her. அவள் சொன்ன பிறகு திரும்பி சொல்லுங்க. Repeat after teacher. ஆசிரியர் சொன்ன பிறகு திரும்ப சொல்லுங்க. Teacher means ஆசிரியர். Next one. Wait for your turn. உங்கள் முறைக்காக காத்திருங்க. Wait means காத்திருங்க. For your turn. Your turn means உங்கள் முறை. உங்கள் முறைக்காக காத்திருங்க. உங்கள் முறைக்காக காத்திருங்க. I hope this sentence is useful for you. If it is so, please hit the like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. நன்றி.